ஹே ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மைடியா பிடிஎஸ் ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹால் குட். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து எனக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு க்யூட்டான அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கேன். எஸ், நம்ம பாய்ஸோட வீக்னஸ். நம்ம பாய்ஸ் ரொம்ப ரொம்ப க்யூட்டா, அதனால அவங்களோட வீக்னஸும் ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பிடிஎஸ் பாய்ஸோட வீக்னஸ் தான். லெட்ஸ் கோ. பாய்ஸோட ஃபோட்டோ ஷூட். பாய்ஸ் எல்லாருமே ஜேகேவை என்ன பண்ணுறீங்க? ஜேகேவை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அல்லல்லே ஜேகே, அல்லல்லே ஜங்குக், இங்கே பாரு. இவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இல்லை. ஓகே ஜங்குக், இங்கே பாரு, ஒரு ஃபர்ஸ்ட் கொடு. ஓகே, என்னாச்சு? அவனுக்கு என்னாச்சு? நீ அழுகிறியா? வி குக் குக், இங்கே பாரு, ஸ்நாக்ஸ் இருக்கு. சுகா, எல்லாரும் அமைதியாக இருங்க, அவன் அழவான்னு தெரியாதா? எஸ் சுகா, கரெக்ட். ஜேகே எல்லாத்துக்கும் அழ ஆரம்பிச்சிடுவாரு. கொஸ்டின், சேடான மூவி பார்த்தா யார் அதிகமாக அழுவா? 1 2 3 ஜங்குக். ஜங்குக். பட் ஜேகேயோட வீக்னஸ் அழுகிறது அப்படின்னா இங்கே ஒருத்தரோட வீக்னஸ் ஹஜிமா அப்படின்னு எப்பவும் சொல்வார். அது யாரு? சுகா வாயிலேருந்து ஹஜிமா அப்படின்றத எப்பவும் கேட்கலாம். இந்த ஹஜிமானா என்னன்னு கேட்குறீங்களா? செய்யாத, டோன்ட் டூ திஸ். அதை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு அர்த்தம் தான் ஹஜிமா. எஸ், அவார்ட் ஷோவில் எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பட் இங்கே வி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு சுகாவை டான்ஸ் ஆட வைக்கிறதுக்காக. பட் சுகா என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஹஜிமா வேண்டாம். அவருக்கு வேண்டாம் டான்ஸ் ஆட. ஹஜிமா. இங்கே பிடிஎஸ் கஷ்டப்பட்டு வெளியே சமைச்சு வச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஆரம் வந்தாச்சு. ஆரம் வந்தால் என்ன ஆகும்? ஒன்று அவர் எதையாவது உடச்சிடுவார், இல்லைனா அவர் மேலே ஏதாவது கொட்டிப்பார். ஸோ அது நமக்கு மட்டும் இல்லை, சுகாக்கும் நல்லாவே தெரியும். ஆரம், இங்கே என்ன இருக்குது? இது என்ன? ஒர்கார்மியா. சுகா சொல்கிறாரு, ஒர்கார்மியாவை தொடாத. ஹஜிமா தொடாத. ஹஜிமா, ஒட்கார் மேலே கையை வைக்காத. ஆரம், கையை வைக்காதீங்க. சுகா பாருங்க, ஹஜிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையில் கரண்டியோட வராரு. ஹாரர் ஹவுஸ்லாம் ஜாம்பி கிட்டேயே டிக்கெட் வாங்கின டெரரான 2 பர்சன் வேற யாரு? சுகா அண்ட் ஜின். சுகாவும் ஜின்னும் ஜாம்பி கிட்ட டிக்கெட் இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க ஃபாரினர்ஸ். ஹலோ கம்மிங். என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? இப்போதான் கம்மிங் நீங்கள் இப்படி கத்திட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட டிக்கெட் இருக்கா? டு யூ ஹாவ் டிக்கெட்? நோ. திரும்பவும் ஹஜிமா. சுகா பயங்கரமாக கத்திட்டு இருக்காருமா இங்கே ஹஜிமான்ட்டு. நீ என்ன பயம் பார்த்துட்ட? ஹஜிமா. இந்த எபிசோடு முழுக்க சுகாவுக்கு ஒரே டைலாக் தான், ஹஜிமா. எஸ், இப்படியே தான் கத்திட்டு இருந்தாரு. பட் அவர் சொல்ல ஹஜிமா ரொம்ப க்யூட்டாகவே இருக்கு. ஓகே, இங்கே எத்தனை பேருக்கு வைக்கப்பட்ட காதலாக செவந்து போயிடும்? மிஸ்டர் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம்க்கு, மிஸ்டர் ஜின்னுக்கு வைக்கப்பட்டாருன்னா போதும், காதெல்லாம் செவந்து போயிடும். எப்பவும் போல பிடிஎஸோட கேம் திருடனை கண்டுபிடிக்கணும். ஜின் சொல்கிறாரு, நான் இப்பயே சொல்லிடுறேன், நீங்கள் எல்லாரும் என்னையே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட காது ரெட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடாது இவனோட காது ரெட் ஆயிடுச்சு, இவன் தான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஜின். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுல் ரெட் டொமேட்டோ ஆயிட்டாரு. இல்லை, ஸ்வீட் பொட்டேட்டோ ஆயிட்டாரு. கார்ட்டூன் டப்பிங்கில் டைரக்டர் கேட்குறாரு, இங்கே யார் வேகமாக பேசுவா கான்ஃபிடென்ட்டா? ஜின்யூங் பேசுவான். ஜின்யூங் இதை நல்லா பேசுவான். ஜின், பட் நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் பேசுகிறேன். எஸ், ஏன்னா அவரை நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரெட் டொமேட்டோவாக ஆகிடுவார். அதானே ஜின்? ஓகே, நாங்கள் யாரும் பார்க்கல, எல்லாரும் பார்க்காதீங்க, கண்ணை மூடிக்கங்க. ஓகே, யாரும் பார்க்கக்கூடாது, யாரும் இதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. ஓகே, பட் ஜின் ஆயிட்டாரு ரெட் டொமேட்டோ. ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே எம்சி. வாவ், கியூட் எம்சி. ஜேகே இங்கே சொல்கிறாரு, இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் இதை இப்படி தான் யோசிப்பீங்க, ரொம்ப க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏன் அழுதுற? அதானே ஜேகே, நீங்கள் ரொம்ப க்யூட்டாக தானே இருக்கீங்க, அதுக்கு ஏன் அழுகுறீங்க? பேபி டோன்ட் க்ரை. நம்ம நிறைய அன்பை கொடுக்கணும். ஜின், நான் நிறைய அன்பு கொடுக்குறேன்ல, உங்கள் எல்லாருக்குமே நான் நிறைய அன்பு கொடுக்குறேன். நீ ஏன் ரெட் ஆகிட்ட? ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்னையே பார்க்குறீங்க, நீங்கள் எல்லாரையும் என்னையே பார்க்கறதுனால நான் ரெட் ஆகிட்டேன். யாரும் பார்க்காதீங்க அவரை, திரும்புங்க அந்த பக்கம், இல்லைனா அவர் ரெட் டொமேட்டோ ஆகிடுவார், இல்லைனா சூடான ஸ்வீட் பொட்டேட்டோவாக கூட ஆகிடுவார். ஓகே, நம்ம வின் பண்ண போகிறோம், இப்படி பண்ண தேவையில்ல. ஹஜிமா தியாங்கியா, நீ திரும்ப பண்ண நினைக்கிறியா?
சுகாக்கு வியோட ஃபேஸை பார்த்தாலே நல்லா தெரியுது, திரும்ப பண்ணன்னு நினைக்கிறாரு. ஹஜிமா ஓகேவா, திரும்ப பண்ணலாம். நம்ம இங்கே ஃபேன்சிங் பாட போகிறோம். நீ மறுபடியும் அழ போறியா ஜேகே? ஜங்குக் நீ மறுபடியும் அழ போறியா? இல்லை நான் அழமாட்டேன், நான் ரொம்ப பிரேவ். இந்த பிரேவான ஜங்குக்கை ஸ்டேஜில் பார்ப்போமா? பாருங்க அழுகிறாரு. ஓ ஜேகே, என்னமோ சொன்னீங்க பிரேவ்னு, இப்போ அழுகிறீங்க? ஓகே, இப்போ யாரு? நான் தான். ஓ, ஃபிலிம் அண்ட் தியேட்டர் யூனிவர்ஸோட ஸ்டூடெண்ட். ஓகே லெட்ஸ் கோ. ஜீன் ரெடியா? ரெடி. 1 2 3 ஆக்ஷன். ஏன் இதயத்துக்குள்ள ஓ என்னோட இதயம் வேகமாக துடிக்குது, உண்மையாக வேகமாக துடிக்குது. ஹேய், நீ வெறும் 3 அந்த வார்த்தையை தான் சொல்லணும், அதுக்குள்ள உன்னோட இதயம் வேகமாக துடிக்குதா? நீ ஏன் ரெட் ஆகுற? ஏன்னா எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க, அதனால நான் ரெட் ஆகுறேன். ஓ, பார்க்காதீங்க யாரோ. ஓகே, திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டார்ட். என்னோட இதயத்துக்குள்ள நீ தான் இருக்க, ஆனால் எனக்கு தெரியாது உன் இதயத்துக்குள்ள யார் இருக்காங்கன்ட்டு. பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னோட இதயத்தில் நீ தான் இருக்க. எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. நீங்கள் இப்போ ஃபுல் டொமேட்டோ ஆக போறீங்க. டொமேட்டோ. எஸ், ரெட் ஆயிட்டாரு. இங்க பிடிஎஸ்லாம் ஸ்பையை கண்டுபிடிக்கிறாங்க. மெம்பர்ஸ் எல்லாம் அதை பற்றி தான் யோசிக்கிறாங்க. ஆரம் சொல்கிறாரு, எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது, ஜேகே தான் ஸ்பை. ஜேகே சொல்கிறாரு, ஏன் என் மேலே பொய்யான பழிய போடுறீங்க? இங்கே ஜங்குக் இல்லைனா ஆரம், 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் ஸ்பை. இந்த எபிசோடு முழுக்க ஜேகே ஆரம் மேலே, ஆரம் ஜேகே மேலே பழியை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஜேகே அழ ஆரம்பிச்சிட்டாரு. எஸ், ஜேகேவால் பொய்யான பழியை கூட தாங்கிக்க முடியாது. ஒருவேளை ஜங்குக்கு ரொம்ப சின்னவனாக இருந்தான் அப்படின்னா நீங்கள் ஜேகே கிட்ட போயிட்டு நீ அழுகிறியா அப்படின்னு கேட்டால் போதும், அவன் உடனே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுவான். உண்மையா அவன் சீக்கிரமாக அழ ஆரம்பிச்சிடுவான் எல்லாத்துக்கும். அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் ஜங்குக் நீ அழுகிறியா அப்படின்னு கேட்டால் போதும், அவன் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுவான். ஜேகே ரொம்ப இன்னசென்ட். இன்னசென்ட் பேபி. நம்ம எல்லாரும் ஏன் லக்கி 7 மாதிரி கேம் விளையாடி ரூமை சூஸ் பண்ணக்கூடாது? ஹேய், இது நேச்சுரலாக இருக்காது. ஓகே 3 7. உன் காதுக்கு என்னாச்சு? உன் காது ஏன் ரெட் ஆகுது? ஏன்னா இத்தனை பேர் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால தான் எனக்கு காது ரெட் ஆகுது. ஓ, இவருக்கு இதே பிரச்சனைப்பா, பார்க்காதீங்க யாரும் அவரை, ரெட் ஆயிடுறாரு. ஹலோ, நான் தான் ஜின், இந்த டீமோட ரொம்ப சின்ன பையன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஹேய், நீ ஏன் வைக்கப்படுற? ஏன்னா எனக்கு ஒரு வியாதி இருக்கு, எல்லாரும் என்னையே பார்த்தாங்க அப்படின்னா என்னோட ஃபேஸ் ரெட் ஆகிடும். ஓகே ப்ளீஸ், என்னை யாரும் பார்க்காதீங்க. எல்லாரும் அங்கங்கே பாருங்க, எல்லாரும் என்னை விட்டு தள்ளி போங்க. தள்ளி போங்க, யாரும் அவரை பார்க்காதீங்க. வாவ், ஜேகே எத்தனை ஹாப்பி. என்னாச்சு? வாட் ஹேப்பன்? ஹாப்பி ஆகி கண்ணில் அழுக வந்துடுச்சு. இங்கே ஆரம் ஜேஹோப் சுகாலாம் இப்படி தான் கேட்குறாங்க. இவன் ஏன் அழுகிறான்? அதானே, ஏன் அழுகிறீங்க ஜேகே? இவர் சோகமானாலும் அழுகிறாரு, ஹாப்பியானாலும் அழுகிறாரு. இங்கே ஒருத்தங்கிட்ட இருந்து எனக்கு ஒரு பெரிய லெட்டர் வந்திருந்தது. அது யாரு அப்படின்னா சுகாயும் ஜின். உண்மையா? ஓ, என்னால் யோசிக்க கூட முடியல. சுகா, ஏன் அப்படி சொல்கிற? ஏன் உன்னால் யோசிக்க கூட முடியல? ஏன் அப்படின்னு நான் சொல்லவா? ஏன்னா உன்கிட்ட இருந்து வெறும் 5 தடவைக்கு குறைவாக தான் எனக்கு மெசேஜே வந்திருக்கு. எனக்கு நம்பிக்கையே இல்லை சுகா கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, சுகா வைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லை, அதில் ஒரு லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை எழுதியிருந்தது, அதை நான் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு முன்னாடி நான் அதை கேட்டது கூட கிடையாது. ஹஜிமா. ஏன் ஹஜிமா சொல்கிறீங்க? அப்படின்னு இருந்தது. ஐ லவ் யூ. வாவ், சூப்பர் வேர்டு. பட் சுகாவோட வாயிலேருந்து கேட்கறது ரொம்ப குறைவு தான். ஹஜிமா வேணா அதிகமாக கேட்கலாம். ஜேகே நீ அழுகிறியா? இந்த மெம்பர்ஸ்லாம் ஜேகேவோட கண்ணு கொஞ்சம் கலங்கினா போதும், அழுகிறியான்னு கேட்டு அவரை ஒரு அடியாக அழக வச்சுடுவாங்க. இதான் நம்மளோட க்ரையிங் பேபி ஜேகே, இவரோட வீக்னஸ். நீ ஏன் ரெட் ஆகுற? ஏன் செலிப்ரிட்டி ரெட் ஆகக்கூடாதா? ஏன் ஆகக்கூடாது? கண்டிப்பாக ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெட் ஆனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. க்யூட் டொமேட்டோ இல்லை அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி க்யூட். இவர் ரொம்ப க்யூட். இந்த மீட்டு எல்லாரும் வெறும் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் ஜின் அப்படின்னு சொல்லக்கூடாது, வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் ரெட் டொமேட்டோ ஜின் அப்படின்னு சொல்லலாம். க்யூட். அதே போல் அவங்களோட வீக்னஸும் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஓகே, இது மாதிரி வீக்னஸ் உங்கள் யாருக்காவது இருக்கா? அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட். பை.